நல்லா கேளுங்க. நீங்க ஒன்றும் உடைஞ்சு போகல, நீங்க ஒன்றும் டயர்டா இல்ல, நீங்க எங்கேயும் மாட்டிக்கல. உங்ககிட்ட மார்னிங் டிசிப்ளின் இல்ல, அவ்வளோதான். இதனால உங்க ஃபியூச்சரே போக போகுது. தினமும் காலையில எந்திரிச்சு உங்களையே நீங்க கேட்டுக்கிறீங்க, ஏன் நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்ளோ டயர்டா இருக்கு, ஏன் மைண்ட் இவ்ளோ டிஸ்ட்ராக்ட் ஆகுது, ஏன் சக்சஸ் எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? பிரச்சனை நீங்க இல்ல, உங்க மார்னிங் ஹேபிட்ஸ் தான். தினமும் காலையில உங்களுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு உங்க ஃபியூச்சரை கட்டமைக்கும், இன்னொன்னு உங்களை இப்போ இருக்கிற இடத்துலயே வச்சிருக்கும். அதனால இன்னைக்கு உங்க லைஃபை மாத்தக்கூடிய 5 மார்னிங் ஹேபிட்ஸ் பத்தி சொல்ல போறேன். உங்க காலை பொழுது சரி பண்ணிட்டா லைஃப்ல எல்லாத்துக்கும் நீங்க சண்டை போட்டு போராட வேண்டிய அவசியம் இருக்காது. என்னன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, wake up at the same time. தினமும் காலையில ஒரே நேரத்துல எழுந்திருச்சு பழகுங்க. நான் உங்களை அதிகாலை 4 மணிக்கே எந்திரிக்க சொல்லல, ஆனா தினமும் ஒரே நேரத்துல எந்திரிக்கணும். இது ஏன் அவ்வளவு முக்கியம்? இது வெறும் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது உங்க மனசு மேல நீங்க எடுக்கிற கண்ட்ரோல். தினமும் ஒரே டைம்ல எந்திரிக்கும் போது நீங்க அந்த அலாரம ட்ரெயின் பண்ணல, உங்களுடைய மைண்ட ட்ரெயின் பண்றீங்க. நான் நினைச்சா எந்திரிக்க முடியுங்கிற நம்பிக்கைய உங்களுக்கே விதைக்கிறீங்க. என்னைக்கு உங்க தூக்கத்தை நீங்க ஜெயிக்கிறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒரு டிசிப்ளின் மார்னிங் உங்க நாளை மட்டும் ஆரம்பிக்கல, அது உங்க ஃபியூச்சரை தீர்மானிக்குது. நம்பர் 2, no phone for the first hour. தயவு செஞ்சு முதல் 1 மணி நேரம் ஃபோன் தொடாதீங்க. 90% ஆட்கள்ல அவங்க வாழ்க்கையில தோக்குற இடம் இதுதான். கண் முழிச்ச உடனே அடுத்த செகண்ட் கை தானா ஃபோனை தேடுது. படுத்த படுக்கையிலேயே ரீல்ஸ், வாட்ஸ்அப், நோட்டிஃபிகேஷன் பார்த்து அடுத்தவங்களோட வாழ்க்கையை வேடிக்கை பார்க்குறீங்க. அடுத்த 10 நிமிஷத்துல என்ன ஆகுது? உங்க பிரெயின் ஹைஜாக் ஆயிடுது, உங்க எனர்ஜி குறைஞ்சிடுது, நாள் தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்க கிளாரிட்டி போயிடுது. அப்புறம் எப்படி நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்க முடியும்? சோ ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. முதல் 1 மணி நேரம் ஃபோன் கிடையாது. முதல்ல உங்க பெட்டை சரி பண்ணுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, ஜன்னலை திறந்து சூரிய ஒளியில நில்லுங்க. காலையில இந்த முதல் 1 மணி நேரத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அன்னைக்கு நாள் முழுக்க வின்னர். நம்பர் 3, மூவ் யோர் பாடி. உடம்ப கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. தினமும் காலையில நம்ம என்ன பண்றோம்? சிலை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு போனையே நோண்டுறோம். இப்படி செய்யறதால உங்க சிஸ்டமை நீங்களே ஷட் டவுன் பண்றீங்க. அப்புறம் இப்படி செஞ்சுட்டு ஏன் மந்தமா இருக்கு, ஃபோக்கஸ் இல்லைன்னு புலம்புறீங்க. மூவ்மெண்ட்டுங்கிறது உடற்பயிற்சி மட்டும் இல்ல, அது ஒரு ஆக்டிவேஷன். அது 10 புஷ்அப்ஸா இருக்கலாம், இல்ல 5 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங்கா இருக்கலாம். நீங்க என்னைக்கு உடம்ப அசைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க உடம்புல என்டார்பின் சுரக்கும், ஆக்சிஜன் லெவல் ஏறும், உங்க எனர்ஜி ஆன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோஷன் கிரியேட்ஸ் இமோஷன். சும்மா உட்கார்ந்திருந்தா சோம்பேறித்தனம் தான் வரும். இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க எல்லாரும் காலையில முதல்ல உடம்ப தயார் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க. நம்பர் 4, ஈட் புரோட்டீன் அட் பிரேக்ஃபாஸ்ட். காலையில புரோட்டீன் சாப்பாடு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் காலையில காஃபி, பிஸ்கெட் இல்ல சக்கரை அதிகமான உணவுகளை சாப்பிடுறாங்க. இதனால என்ன ஆகும்? 10 மணிக்கெல்லாம் எனர்ஜி தீந்து போய் டயர்ட் ஆயிடுவீங்க. உண்மை என்னன்னா, சுகர் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு எனர்ஜி கொடுக்கும், ஆனா புரோட்டீன் தான் உங்களுக்கு நீண்ட நேர பவர் கொடுக்கும். அதுதான் உங்க ரத்தத்துல சக்கரை அளவை சீரா வைக்கும், பசியை கட்டுப்படுத்தும், மூளைய ஷார்ப்பா வைக்கும். முட்டை, பயிறு வகைகள், கிரீக் யோகர்ட் இல்ல ஒரு புரோட்டீன் ஷேக் எதுவா வேணா இருக்கட்டும். உங்க உடம்பு ஒரு ஃபெராரி கார் மாதிரி, அதுக்கு சரியான ஃபியூல் போடுங்க. குப்பை தொட்டி மாதிரி எதை வேணாலும் போடாதீங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதே அளவுக்கான தரத்துல தான் உங்க சிந்தனையும் இருக்கும். நம்பர் 5, do the hardest task first. இருக்கிறதுலே கஷ்டமான வேலையை முதல்ல முடிங்க. நிறைய பேர் காலையில எழுந்ததும் ஈஸியான வேலையை தான் செய்வாங்க. இமெயில் செக் பண்றது, மெசேஜ் அனுப்புறதுன்னு நேரத்தை ஓட்டுவாங்க. ஆனா காலையில தான் உங்களுடைய வில் பவர் பேட்டரி 100% சார்ஜ்ல இருக்கும். ஒவ்வொரு மணி நேரமும் ஆக ஆக அந்த சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால எப்போ உங்க மூளை சுறுசுறுப்பா இருக்கோ அப்பவே உங்க வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியமோ, எந்த வேலை உங்களை பயமுறுத்துதோ அதை முதல்ல செஞ்சு முடிச்சிடுங்க. இமெயில்ஸ், மீட்டிங்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த கஷ்டமான வேலையை முடிச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க தான் ராஜா. இப்படித்தான் பல சாதனையாளர்கள் உருவாகுறாங்க. கடைசியா ஒன்று சொல்றேன், இதெல்லாம் சும்மா கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற ஹேபிட்ஸ் மட்டும் இல்ல, இது உங்க எதிர்காலத்தை செங்கல்லா கட்டி எழுப்ப போற ஒரு சிஸ்டம். இதை செய்ய உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, ரெப்பிட்டிஷன் தான் தேவை. அந்த முதல் 1 மணி நேரத்தை பாதுகாத்துக்கோங்க. உணர்ச்சி வசப்படாம ஒரு மிஷன் மாதிரி கடமையை செய்யுங்க. டிசிப்ளின் உங்களை மேல உயர்த்தும். ஏன்னா நீங்க ஆசைப்படுற அந்த கனவு வாழ்க்கை ஒரே ராத்திரியில கிடைக்காது. தினமும் காலையில யாரும் உங்களை பார்க்காத அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கிறதுல தான் உங்க வெற்றியே இருக்கு.
உங்க மார்னிங் டைமை கண்ட்ரோல் எடுக்க நீங்க தயார்னா ஐம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்சது மெசேஜ் கன்வே பண்றது மட்டும்தான். ஆக்ஷன் உங்ககிட்ட இருந்து தான் இருக்கும்.